ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. தமிழ் சினிமால ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா பேசப்படுற டாபிக்னா அது எல்சியூ தான். இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட மாஸ்டர் பீஸ் மூவியான கைதி படத்துல டில்லியோட பிளாஷ்பேக்க டில்லியே சொல்லிருப்பாரு. ஆனா அடைக்கலம்க்கும் டில்லிக்கும் என்ன பிரச்சனைன்னு ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம லோகி கைதி படத்தோட டைம் லைனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதைய ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்திருக்கிறாருன்னு அந்த ஷார்ட் பிலிம கைதி 2 படத்துக்கு முன்னாடியே யூடியூப்லயோ அல்லது ஓடிடிலயோ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு கைதி மற்றும் விக்ரம் படத்துல நடிச்ச நடிகர் நரேன் ரீசெண்டா நடந்த மூவி ப்ரமோஷன்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்சியூல வர சின்ன சின்ன முக்கியமான கேரக்டர்ஸ்க்குலாம் தனித்தனியா ஒரு படம் பண்ண போறாங்கன்னு, அந்த படத்தெல்லாம் லோக்கியோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த படங்களை எல்லாம் கைதி ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு, ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடியூசர் கமலஹாசன், லியோ பட ப்ரொடியூசர் லலித் குமார் மற்றும் லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்குவாட் நிறுவனம் ஆகியோர் சேர்ந்து தயாரிக்க போறாங்களா. மேலும் எல்சியூவை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க புது புது கேரக்டர்ஸையும் அறிமுகப்படுத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாவே லோக்கி அவர் படத்துல வில்லன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இந்த பக்கம் லியோ, விக்ரம், டில்லி, அமர்னு ஒரு மாஸ் கேங் இருக்கப்போ இவங்களுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி ரோலெக்ஸ்க்கு பக்கபலமா வில்லன் கேரக்டர்ஸ்ல யாரெல்லாம் நடிச்சா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.